ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன மூவி பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, என் ஃப்ரெண்ட போல யார் மச்சான் அப்படிங்கிற மூவி தான் பார்க்க போறோம். ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். மூவியோட ஸ்டார்டிங்ல 2 ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. அபி, வாசு அப்படின்னு சொல்லி. அவங்க 2 பேருமே வந்துட்டு சின்ன பிள்ளையிலேருந்தே, அதாவது அவங்களோட ஸ்கூல் ஏஜ்லேருந்தே வந்து ரொம்ப 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 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்காங்க. வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. அப்போ வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இன்விடேஷன் வைக்கிறதுக்காக பாருக்கு கூட்டிட்டு போறாரு. அப்போ வந்து அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அபியும் வாசுவும் வந்து பிரிவாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அது நடக்கும்னு நம்ம நினைச்சே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி. அப்போதான் நம்மளுக்கு காட்டுறாங்க, இது மாதிரி அவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிறது இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர். அதே மாதிரி அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணியுமே வந்து ஒரு 4 வருஷம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எதனால இந்த சண்டை நடந்துச்சு, எதனால அவங்க பேசல அப்படிங்கிற ஃபிளாஷ்பேக் மாதிரி இருக்கு. இதுதான் வந்து இந்த ஸ்டோரியாவே இருக்கு. ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம வாசு அபியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேறு வேறு இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. 2 பேரும் வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, கான்டாக்டில் தான் இருக்காங்க. தென் வந்துட்டு அபி ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வெளியில் போகும்போது அவருக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி ஆகிடுது. அது ஆக்சிடென்ட் பண்ணது யார் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின், அவங்க வந்து மகா. மகா ஆக்சிடென்ட் பண்ணோன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து டாக்டர். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. சாரிங்க, இது மாதிரி நான் கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்படி பேசும்போது நம்ம மகா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து நான் ஃபேமிலிக்காக தான் படிக்கிறேன், எனக்கு வந்து மியூசிக்கில் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து அவரோட மியூசிக் பேண்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அவருக்கும் வந்து மியூசிக் தெரியும், மியூசிக் வந்து பிடிக்கும். ஸோ அங்கே கூப்பிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து அப்பா அம்மாவுக்காக வந்து இது படிச்சுட்டு இருக்கேன், ஆனால் இனிமேல் வந்து என் பேஷனையும் நான் விட மாட்டேன், நான் வந்து மியூசிக்கில் எப்படியா டச்சில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் அவங்க பேசி பழகிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேருமே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேருக்குமே தெரியுது. பட் ஆனால் வெளியில சொல்லிக்காம இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சடனா நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து ஊருக்கு வராங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட அப்பா வர்றதுனால நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணு, அவருக்கு ரொம்ப பிடிச்ச காரை வந்து நான் வந்து டேமேஜ் பண்ணிட்டேன், ஒன்று ஆக்சிடென்ட் பண்ணனால தான் அது ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரெல்லாம் வந்து கரெக்டாக சரி பண்ணிட்டு அவங்க கிட்ட வந்து கீ எல்லாம் கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு வந்து அது இன்னுமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்போ வந்து அவங்க ஹீரோவோட இப்படி இவங்க 2 பேரோட லவ் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கும்போது, நம்ம இன்னொருத்தர் இருக்காரு இல்லையா? வாசு. அவர் வந்து இங்க வராரு ஊருக்கு. அவர் வேற ஊர்லேருந்து இங்க வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்து அபி வந்து வீட்டுக்கு போறாரு, வாசு வீட்டுக்கு. அவங்க அப்பா, அம்மாலாம் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாரி வாசு இருந்தா தான் உனக்கு வந்து நாங்கலாம் கண்ணுக்கு தெரியுமா? இல்லன்னா நீ வந்து பார்க்க மாட்டியா? அப்படிங்கிற மாரி நார்மலா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அப்பா, அம்மாலாம் எப்படி நம்மள்ட்ட பேசுவாங்க, இந்த மாரி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அங்க போய் நிக்கும்போது பார்த்தா தான் தெரியுது. அதாவது வாசுவோட அத்தை பொண்ணு தான் வந்துட்டு நம்ம மகா அப்படின்னு. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாசு வந்து என்ன சொல்கிறாருன்னா அபிகிட்ட, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபேமிலி இஷ்யூனால பேசாமல் இருந்தோம், இப்போ வந்து நாங்கள் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்கோம், எனக்கு வந்து மகாவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து ஓப்பனாக சொல்லிடுறாரு அபிகிட்ட. அப்போ அபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து மகா தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. எனக்கு வந்து மற்றவங்க மாதிரி இந்த மாதிரி சரி பரவாயில்ல ஃப்ரெண்டு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து உள்ளே மறைச்சிக்கிட்டு வெளியிலலாம் அடிக்க தெரியாது, எனக்கு இதுதான் தோணுச்சு அதனால நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம போய் மகா கிட்டேயே பேசுவோம், மகாக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவள் வந்து அவங்கள ஓகே பண்ணிக்கிட்டோம், நம்ம வந்து விலகிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ மகா கிட்ட போய் சொல்கிறாங்க, இது மாதிரி எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி 2 பேருமே வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. மகா வந்து பயப்படுறாங்க, எதனா இங்கே இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்மளால் கெட்டு போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. தென் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி அபி அவங்க அம்மா வந்து இறந்த நாள் வருது. அபியோட அம்மா இறந்த நாளுக்கு வந்து எப்பவுமே வாசு என்ன பண்ணிருவாரு அப்படின்னா, அவர் கூடவே தான் இருப்பாரு, அபி கூடவே தான் இருப்பாரு. இந்த தடவை அது மாதிரி வரல. வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க 2 பேரும் மகாவும் அபியும் அவங்க வீட்டில் மகாவும் வாசுவும் வந்து அவங்க வீட்டில் சொல்லி ஓகே பண்ணுறாங்க. அதாவது இந்த மாதிரி எங்கள் 2 பேருக்கும் ஓகே, நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் சொல்கிறதுனால இங்கே வந்து அவர் வர முடியாமல் போயிடுச்சு. அவர் வந்து மறந்தே போயிட்டார். ஸோ அது என்ன ஆகிடுது அப்படின்னா, இந்த மாதிரி அபிக்கு ஹர்ட் ஆகிடுது. ஸோ என்ன பண்ணிடுறாங்கன்னா, 2 பேருமே பேசாமல் பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்படி தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. பட் பின்னாடி என்ன காரணம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லையா, இப்போ வந்து அவங்க 2 பேருமே பேசிக்கிறதே கிடையாது, டச்சே இல்லாமல் தான் இருக்காங்க. இப்போ அந்த ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் வருது இல்லை, இன்னொரு ஃப்ரெண்டுக்கு, அவர் கல்யாணத்தில் தான் வந்து 2 பேரும் மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அப்போவுமே வந்து 2 பேரும் பேசிக்க மாட்டேங்கிறாங்க. யாராவது ஒருத்தர் வராங்க அப்படின்னா இன்னொருத்தர் போயிடுறாங்க எந்திரிச்சு. அந்த மாதிரி யாருமே பேசிக்காமல் முகம் கொடுக்காம தான் 2 பேருமே இருக்காங்க.
இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா? அதாவது இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் ஆக போகுதுல்ல, அந்த மேரேஜ் ஈவென்ட் மேனேஜர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து அதாவது அவங்களுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து ஓரளவுக்கு புடிச்சிருக்கு. பட் அவங்களுமே வந்து வெளில சொல்லிக்காம தான் இருக்காங்க. ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட் என்ன நெனைக்கிறாரு, இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு. மொத்தம் 4, 5 பேருன்னு நெனைக்கிறேன் ஐ திங்க். அவங்க வந்து என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, இந்த மாரி மகா மாரி இவங்களுக்குள்ள மறுபடியும் வந்து சண்டை வரப்போகுது அப்படிங்கிற மாரி நெனச்சு ஓரளவுக்கு பிரிச்சு விட தான் பாக்குறாங்க. ஒரு கட்டத்தில அந்த மேனேஜர் என்ன பண்றாங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து நம்ம ஹீரோ மேல லவ் வந்துருது. அவங்க வந்துட்டு சரி எங்க நம்ம சொல்லலாம் அப்டின்னு நெனைக்கும்போது, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா? அவர் என்ன சொல்லிர்றாருன்னா, "இல்ல அவன் கெளம்பி போய்ட்டான்" அப்டின்னு சொல்லி. அப்போ வந்து வாசு வந்து கேட்குறாரு மகா இருக்காங்க இல்லையா? அவங்களோட ஃப்ரெண்ட வந்து நம்ம அபி வந்து மீட் பண்றாரு ஒரு இடத்துல. அவரு வந்து வெளியூர்ல அப்ராட்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்க வந்து பார்க்கும்போது, இந்த மாரி "வாசு எப்படி இருக்கான்? மகா எப்படி இருக்கா? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவங்க நல்லா இருக்காங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி மகா வந்து அவங்க கல்யாணத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே வந்து கார் ஓட்டிட்டு போனா. அவளுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவ இறந்துட்டா அப்படின்னு சொல்லி. இது வந்து நம்மளுக்கு ஹீரோக்கு வந்து இப்ப தான் தெரியும். அவங்க மகா இறந்ததுமே வந்து வாசுக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் ஆகல. அது எதுவுமே வந்து நம்ம ஹீரோக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சதுனால என்ன பண்றாரு அப்டின்னா, அந்த கல்யாணத்துக்கு போறாரு. அவர் ஃப்ரெண்டோட கல்யாணம் சொன்னாங்க இல்லையா? அந்த கல்யாணத்துக்கு போறாரு. ஆனா, அங்கேயுமே வந்து யாருமே பேசிக்காம, முகம் குடுத்துக்காம, அ ஒருத்தர் வந்தா ஒருத்தர் மூஞ்ச திருப்பிட்டு போறது, அந்த மாரி தான் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கோவம் இருக்கும் இல்லையா? அந்த கோவம் வந்து இருக்கு. பேசாம தான் இருக்காங்க. வாசுவுக்கு என்ன கோவம்னா, அ அவன் வந்து இந்த மாதிரி நம்மகிட்ட சொல்லியிருக்கலாம். சொல்லாம அவன் பாட்டுக்கு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோவம். அபிக்கு வந்து எப்படின்னா, நம்ம அப்பா அம்மாவோட அம்மாவோட டெத் ஆனிவர்சரிய அவன் மறந்துட்டான் அப்படிங்கிற மாரி கோவம். இப்போ நம்மளுக்கு காட்டுறது இப்படி காட்டுறாங்க. பட் வந்து உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து கிளைமேக்ஸ்ல தான் காட்டுறாங்க. எதனால வந்து அபி வந்து வாசுவ பிரிஞ்சு போனாரு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன் அது. இப்போ வந்து 2 பேரும் பேசிக்கல இல்லையா? அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. 2 பேரையும் எப்படியாவது பேச வச்சிரணும் பழைய மாதிரி அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில என்ன ஆகுது அப்படின்னா, மறுபடியும் வந்து அபி வந்து அவங்க அம்மாவ பார்க்கறதுக்காக போறாரு. அவங்க அம்மாவோட கல்லறை இருக்கிற இடத்துக்கு. அப்படி போம்போது அபியோட அப்பா வந்து கேட்குறாங்க, இந்த மாரி "நீ வந்து அவன்கிட்ட பேசலாம்ல" அப்படின்னு. ஸோ அவங்க 2 பேருக்குமே அவங்க மனசுல இருக்கிற வருத்தத்த சொல்லிக்கிறாங்க. இந்த மாரி அவனுக்கு மட்டும் கஷ்டம் இல்ல, எனக்கும் தான் கஷ்டம் இருக்கு. இந்த மாரி மகா இறந்தப்போ வந்து இவன் என் கூட இல்ல. மகா இல்ல அப்படிங்கிறத விட எனக்கு வந்து இவன் என் கூட இந்த டைம்ல இல்ல அப்படிங்கிறது தான் ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு அப்படிங்கிற மாரி சொல்லி ஃபீல் பண்றாங்க. எனக்கு வந்து நீ அம்மாவோட ஆனிவர்சரி மறந்தது தான் இது அப்படின்னு சொல்லி 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா, அவங்க மனசுல இருக்க வருத்தத்த வந்து ஃபுல்லா ஷேர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் பழையபடி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இத பார்க்கும்போது அவங்களோட இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ரொம்பவே சந்தோஷமாயிடுது. எல்லாருமே வந்து செம ஹாப்பி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஈவென்ட் மேனேஜர் இருக்காங்க இல்லையா? அந்த ஈவென்ட் மேனேஜர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம அபிகிட்ட வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி அதாவது அவங்களுக்கு வந்து புடிச்சிருக்கு. ஈவென்ட் மேனேஜருக்கு வந்து நம்ம அபிய புடிச்சிருக்கு. பட் அவங்களால எப்படி சொல்றதுன்னு தெரியாம வெளில சொல்லாம அமைதியாவே இருக்காங்க. இது வந்து அவரோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு தெரியுது. பட் இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, பிரிச்சு விட தான் பார்க்குறாங்க. எங்க மறுபடியும் வாசுவுக்கும், அபிக்கும் இந்த மாரி சண்டை வந்துருச்சு அப்படின்னா, மறுபடியும் 4 வருஷம், 5 வருஷம்லாம் பேசாம இருந்துட்டாங்கன்னா, நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து பிரிச்சு விட தான் பார்க்குறாங்க. அவங்க வந்து இங்க இருக்காங்க அப்படின்னாலுமே இல்ல அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு கட்டத்தில அவரோட ஃப்ரெண்டோட கல்யாணமே வந்து நடந்து முடிஞ்சிருது. நெறைய பிரச்சனைங்க இருந்துச்சு. ஸோ அந்த பிரச்சனைகளெல்லாம் தாண்டி அவங்க 2 பேருக்குமே வந்து கல்யாணமும் ஆயிடுது. அதுக்கப்புறமேட்டு நம்ம நம்ம ஈவென்ட் மேனேஜர் என்ன பண்றாங்க அப்டின்னா, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. இந்த மாரி "அபி எங்க?" அப்டின்னு கேட்கும்போது, "அபி வந்து அப்ராட் கிளம்பி போயிட்டான்" அப்டின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு சொல்றாங்க. வாசு வந்து எதனால அவன் சொல்லாம போனான்? என்னாச்சு? அப்டின்னு கேட்கும்போது, அவர் ஃப்ரெண்டு என்ன சொல்லிடுறாரு அப்டின்னா, இந்த மாரி ஏற்கனவே ஒரு தடவ பிரச்சனை வந்தது. மகானால வந்ததுனால தான் நீங்க 2 பேருமே வந்து இப்போ வரையும் பேசிக்கல. ஆனா என்னால வந்துட்டு மறுபடியும்லாம் நீங்க பேசாம இருக்கிறதெல்லாம் தாங்கிக்க முடியாது. அதனால நான் வந்து நீயும் மேகி லவ் பண்றத வந்து நான் சொல்லிட்டேன் அப்டின்னு சொல்லி. மேகி அப்டின்னா வந்து அந்த மேனேஜர் இருக்காருங்க இல்லையா? அவங்களோட பேரு தான். நான் வந்து சொல்லிட்டேன். அதனால அவன் வந்து கெளம்பிட்டான் அப்படின்னு. நானும் மேகியும் லவ் பண்றோம்னு உனக்கு யார்றா சொன்னா? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாருமே கெளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போறாங்க. அங்க போகும்போது பார்த்தா, அங்க வந்து அபி இல்ல. ஸோ இவங்க எல்லாரும் என்ன நெனச்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாரி அபி போயிட்டான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நெனைக்கும்போது, அபி வந்து பின்னாடி வராரு. "என்ன எனக்கு முன்னாடியே எல்லாரும் நீங்க வந்து நிக்கிறீங்க? அவ்வளோ ஆர்வமா?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. பேசும்போது நம்ம வாசு வந்து அபி கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, "மகா இந்த மாரி யார லவ் பண்ணா?" அப்படின்னு சொல்லி. "அது என்னடா! அதுதான் எல்லாருக்கும் தெரியுமே! மகா வந்து உன்ன தான் லவ் பண்ணா" அப்படின்னு சொல்லி வந்து சொல்லும்போது, "பொய் சொல்லாத" அப்படின்னு சொல்லிட்டு மகாவோட டைரி ஒண்ணு எடுத்து காட்டுறாரு. மகா அதில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அபிய வந்து எவ்வளோ லவ் பண்ணாங்க, அவங்கள வந்து அபிய வந்து எவ்வளோ புடிக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எழுதியிருக்காங்க. அதே மாரி லாஸ்ட்டா என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, அபி வந்து அவங்க கிட்ட பேசினது எழுதியிருக்காங்க. அபி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "இந்த மாரி அவன் வந்து ரொம்ப நல்லவன். அவன் வந்து உன் விஷயத்தில இவ்வளோ சீரியஸா இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா வந்து நான் லவ் பண்றதே கூட அவன்ட்ட சொல்லியிருக்க மாட்டேன்."
அவன் வந்து உன் மேலே ரொம்பவே சீரியஸாக இருக்கான், அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மகாவை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மகாவும் வேற வழி இல்லாமல் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சரி நான் வாசுவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லியிருப்பாங்க. நான் ஆக்சுவலாக லாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது இதுதான். அதாவது மகா லவ் பண்ணது அபியை தான் லவ் பண்ணியிருக்காங்க. பட் அபி சொன்னார் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து வாசு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க வந்து இறந்து போயிருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம வாசுவுக்கு தெரியும் போது நம்ம வாசு வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இந்த மாதிரி நான் வந்து உங்களை யாரையுமே புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னு. நீ வந்து இப்போ அவன் வந்து உன்கிட்ட சொன்னான் இல்லையா நான் மேகியை லவ் பண்ணுறேன்னு, அது வந்து பொய். நான் வந்து மேகியை லவ் பண்ணலாம் இல்லை, மேகி வந்து உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம அபியும் வந்து மேகியும் ஒன்று சேர்ற மாதிரி காட்டுறாங்க. இதோட இந்த படம் வந்து இங்கே முடியுது. ஸோ இதை தான் வந்து ஃப்ரெண்டு போல் யாரு மச்சான் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்டோரி வச்சுருக்காங்க. அதாவது அவங்க ஃப்ரெண்டு வந்து அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக இவர் விட்டு கொடுக்குறதும், இவர் லவ் பண்ணாருன்னு சொல்லி அவர் விட்டு கொடுக்குறதும் அப்படிங்கிற மாதிரி இருந்து, அதாவது அவங்களுக்குள்ள அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்து பாதுகாத்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் வர சண்டையுமே வந்துட்டு ஈகோவும் ஒரு கட்டத்துக்கு மேலே நீடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து காட்டியிருந்தாங்க. இந்த படம் பார்க்கும்போது பர்சனலாக எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. இந்த 2 பொண்ணுங்க வந்தாங்க இல்லையா, அவங்க வராமல் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. அதாவது ஓகே தான், லவ் சீன்ஸ் எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உடையாமல் இருந்திருக்கு.